நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் இந்த தீபாவளியில் தாயார் லக்ஷ்மி நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வரும்படி இந்த வழிமுறையை நிச்சயமாக பின்பற்றுங்கள். தீபாவளிக்கு பதிலாக ஒரு நாய்க்கு உணவு கொடுக்கவும் இந்த சிறிய செயலே உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடியது. இது ஒரு சிறிய செயல்தான், ஆனால் அது 7 பிறவிகளின் வறுமையை அகற்றும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் பல வருடங்களாக போராடிக் கொண்டிருக்கும் விஷயம் தானாகவே உங்களிடம் கிடைக்கும். தாயார் லக்ஷ்மியும் குபேர தேவரும் இருவரும் உங்கள் மீது கருணை காட்டி வீட்டில் பணம், சுகம் மற்றும் செல்வம் திரும்பத் தொடங்கும். இந்த ஆண்டு தீபாவளியில் 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான திரிகிரக மகாசங்கோயம் உருவாகிறது. சனி, செவ்வாய் மற்றும் ராகு இணையும் நேரம். இந்த 3 கிரகங்களும் உங்கள் நிதியை மாற்றும் சக்தியை வைத்துள்ளன. உங்கள் திருமணம் தாமதமாகி இருந்தால், சந்ததி சுகம் இல்லாவிட்டால், கடன் அதிகமாக இருந்தால் அல்லது வீட்டில் கலகம் இருந்தால் இந்த வழிமுறையை நிச்சயமாக செய்யுங்கள். தீபாவளிக்கு பதிலாக ஒரு நாய்க்கு அன்புடன் ரொட்டி, பால் அல்லது இனிப்பு கொடுக்கவும். நாய்கள் பகைரவர்நாதரின் வாகனமாக இருக்கின்றனர், மேலும் சனி தேவனின் பிரியமானவை. நீங்கள் நாய்க்கு உணவு கொடுக்கும்போது பகைரவர் பாபா, சனி தேவா மற்றும் ராகு அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் அருள் மூலம் வாழ்க்கையின் அனைத்து தடைகள் நீக்கப்படுகின்றன. வீட்டில் சாந்தி, மகிழ்ச்சி மற்றும் செல்வம் நிலைத்து நிற்கும். இந்த தீபாவளியில் இந்த ஒரு சிறிய செயலை மட்டுமே செய்யுங்கள். உங்கள் அதிர்ஷ்டம் எப்படி தன்னிச்சையாக உங்கள் கதவுக்கு வந்து தட்டுகிறது என்பதை காணுங்கள். தாயார் லக்ஷ்மியின் அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் நிலைத்து இருக்கட்டும். உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடும். அப்படியானால் நீங்கள் நம்புவீர்களா? நம்புங்கள். நீங்கள் இந்த சிறிய காரியத்தை நாய்க்கு செய்தால் உங்கள் சனி மற்றும் ராகு இருவரும் வலுவடைகிறார்கள். மேலும் தாயார் லக்ஷ்மி மற்றும் குபேர தேவாவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளி ஆண்டில் ஒரே ஒரு முறை மட்டுமே வருகிறது. ஆனால் இந்த வருடம் தீபாவளி 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரிகிரக மகாசங்கோயத்தை கொண்டு வந்துள்ளது. சனி, செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரின் இணைப்பு. இது உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும். அதனால் நண்பர்களே, தீபாவளிக்கு முன்பே இந்த சிறிய வழிமுறையை அமைதியாக செய்யுங்கள். நீங்கள் இதைச் செய்த உடனே இது கொண்ட சக்தி, இதன் வியூகம், இதன் அதிசயம் நீங்கள் நேரடியாக உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு காரியமும் நேரத்திற்கு முன்னரே நடக்கத் தொடங்கும். இடையே நின்றிருக்கும் வேலைகள் முடிந்துவிடும் மற்றும் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் பெருகும். யோசிக்கவும். நீங்கள் பகல் முழுவதும் கடுமையாக உழைக்கிறீர்கள், மாலை முதல் மாலை வரை ஓடுகிறீர்கள் மற்றும் சில நாணயங்களை மட்டுமே சம்பாதிக்க முடிகிறது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் உட்கார்ந்து பல 1000 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களது அதிர்ஷ்டம் வலுவானது. அவர்களது மீது தாயார் லக்ஷ்மியின் அருள் உள்ளது. அவர்களது சனி மற்றும் ராகு அவர்களுக்கு பயனாக இருக்கின்றனர். நீங்களும் விரும்பினால் இந்த உழைப்பில் அதிக வருமானம் பெற, உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வத்தின் ஓட்டம் தொடர இந்த தீபாவளியை இப்போது அனுப்பாதீர்கள். இந்த முறை மகாசங்கோயம் அசாதாரணம். மீண்டும் மீண்டும் இப்படியான நேரம் வராது. அதனால் நண்பர்களே, தீபாவளிக்கு முன் இந்த சிறிய காரியத்தை செய்துவிடுங்கள். ஒரு நாய்க்கு அன்புடன் உணவு கொடுக்கவும். ரொட்டி, பால் அல்லது இனிப்பு எதுவும். நினைவில் கொள்ளுங்கள், நாய் பகைரவர்நாதரின் வாகனம். சனி தேவனுக்கு மிகவும் பிரியமானது. நாய் சந்தோஷப்பட்டால் பகைரவர், சனி மற்றும் ராகு மூவரும் மகிழ்வார்கள். அவர்களது அருளால் வீட்டில் செல்வம், நல்ல நிலை மற்றும் அமைதி நிலைத்து நிற்கும். நண்பர்களே, இந்த தீபாவளியில் இந்த சிறிய காரியத்தை செய்யுங்கள் மற்றும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மழை. வீட்டுப்புறங்களில் குழந்தைகளின் சிரிப்புகள் முழங்கிக் காட்சியளிக்கின்றன. எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி, விளக்குகளின் ஒளி வீசுகிறது. ஆனால் உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது? எல்லாம் மெழுகு போல் திருப்பமாகி போய் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராட வேண்டி வருகிறது. சிறிய பணத்திற்கான பொருளுக்காக கூட பல நாட்கள் காத்திருக்க வேண்டி வருகிறது. இதயம் நிறைந்த ஆயிரக்கணக்கான விருப்பங்கள், ஆனால் சூழல் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் இந்த முறை, இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்காக ஒரு அதிசயமான வழிமுறையை கொண்டு வந்துள்ளேன். இதைச் செய்து உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றப்படும். இனி நீங்கள் துன்பப்பட தேவையில்லை, உங்கள் குடும்பத்தாருக்கும் தேவையில்லை மற்றும் உங்கள் குழந்தைகளுக்கும் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் பாரமாகிய கடன், அது மெதுவாக அகற்றப்படும். முடிவடையாத போலியோன் அல்லது லோன், அதில் இருந்து விடுபடலாம். நண்பர்களே, நியதியின் பூட்டு மூடப்படும் போது உழைப்பு கூட பயனற்றதாக தோன்றும். ஆனால் அதிர்ஷ்டம் திறக்கப்படும் போது சிறிய முயற்சியும் அதிசயம் செய்து போகும்.
இந்த வழிமுறையை செய்த பிறகு உங்கள் வீட்டில் செல்வத்தின் வரவு தொடங்கும். உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். உங்கள் திருமணத்தில் தடைகள் அகலும். மற்றும் உங்கள் ஆசைக்கேற்ற வாழ்க்கை துணை அவர்தானே உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வருவார். மேலும் குழந்தை ஆசை இல்லாதவர்களுக்கும் அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சியின் சிரிப்புகள் முழங்கும். இந்த தீபாவளி நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கிரகங்களின் அற்புத இணைப்பு உருவாகிறது. இப்படியான நேரம் மீண்டும் மீண்டும் வராது. அதனால் நண்பர்களே, நீங்கள் இதுவரை நிறைய இழந்திருந்தால் இப்போது ஒரு சிறிய முயற்சியை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். தாயார் லக்ஷ்மி மற்றும் குபேர தேவையின் பெயரை எடுத்துக்கொண்டு இந்த தெய்வீக வழிமுறையை செய்யுங்கள். நினைவில் வைக்கவும், கடவுள் தர விரும்பும் போது அவர் வாய்ப்புகளை அல்ல, அதிசயங்களை அனுப்புவார். இந்த தீபாவளியில் உங்கள் வீடு மட்டும் விளக்குகளால் அல்ல, சுகம், அமைதி மற்றும் செல்வத்தால் பிரகாசிக்கும். இனிய தீபாவளி வாழ்த்துகள் நண்பர்களே. மனிதனின் வாழ்க்கையில் அமைதி இருந்தால் அவன் அங்கிருந்தாலும் பெருமை காணப்படும். வீட்டிலும் மதிப்பு கிடைக்கும், வெளியிலும் மரியாதை கிடைக்கும். ஆனால் மனிதன் தோல்வியடையும் போது, அவரது பணப்பை காலியாக இருக்கும்போது, அதே மக்கள் அவனை வித்தியாசமான பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இன்று பணமே அனைத்தும் என்பதை உணர்த்தும் கடின உண்மை இது. பணம் கொண்டவர்தான் மரியாதை பெறுகிறான். ஆனால் இப்போது கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக ஒரு சிறப்பான வழிமுறையை கொண்டு வந்துள்ளேன். இது இந்த தீபாவளியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடும். தீபாவளி விரைவில் வரவுள்ளது. சில நாட்கள் மட்டுமே மீதமுள்ளன. நீங்கள் விரும்பினால் இந்த ஆண்டு தாயார் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் நிலையாக இருக்க இந்த வழிமுறையை தீபாவளிக்கு முன்பே செய்யுங்கள். நீங்கள் இந்த வழிமுறையை முன்கூட்டியே செய்தால் தீபாவளியின் நாளில் தாயார் லக்ஷ்மி உங்கள் வீட்டிற்கு வருவார் மட்டும் அல்ல, வளர்ச்சி மற்றும் சாதனை கொண்டவராகவும் வருவார். உங்கள் வீட்டில் செல்வம், பவம் மற்றும் மகிழ்ச்சி மழை போல பொழியும். நண்பர்களே, இந்த வழிமுறையை செய்யும் முன் தாயார் லக்ஷ்மியின் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்துடன் சொல்லுங்கள், ஜெய் மாதா தி, ஜெய் மாதா தி, ஜெய் மாதா தீயு. கமெண்டிலும் 3 முறை எழுத மறக்காதீர்கள். ஏனென்றால் தாயார் லக்ஷ்மியின் பெயரை எடுத்தால்தான் அனைத்து எதிர்மறை சக்திகளும் நீங்கும். மற்றும் கேளுங்கள், இந்த வீடியோவை மனதுடன் பார்த்து நம்பிக்கையுடன் செய்யும் மக்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் உறுதி செய்யும் நல்ல செய்தி ஒன்றும் அவர்களது வாழ்க்கையில் வரும். சரி நண்பர்களே, நீங்கள் விரும்பவில்லைதா ஒவ்வொரு பண்டிகையும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வந்து இருக்க வேண்டும் என்று? நீங்கள் விரும்பவில்லைதா உங்கள் குடும்பம் எப்போதும் சந்தோஷம் மற்றும் செல்வத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று? நீங்கள் உழைக்கிறீர்கள், ஆனால் பண்டிகைகளின் போது ஏதோ ஒன்றும் தவறிவிடுகிறது. சிலமுறை பணக்கட்டுப்பாடு, சிலமுறை வீட்டில் கலகம், சிலமுறை வாழ்க்கை துணையுடன் பிரச்சினைகள். பண்டிகையின் மகிழ்ச்சிகள் இந்த கலகங்கள் மற்றும் கவலைகளுக்கு மத்தியில் காணாமல் போகிறது. இந்த முறை அப்படியாகாது. ஏனென்றால் இந்த தீபாவளி புனிதமான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு சிறிய வழி. நண்பர்களே, நான் கூறியபடி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் சிறிது பால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிண்ணம் மண் அல்லது தங்கலாக இருக்கலாம், கவனமாக பிளாஸ்டிக் கிண்ணம் மட்டும் இல்லாமல். இப்போது இந்த பாலில் ஒரு துண்டு வெல்லம் சேர்க்கவும், அதை உங்கள் கையால் மெதுவாக 3 முறை கலக்கவும். நீங்கள் இதைச் செய்தபோது உங்கள் மனதில் தாயார் லக்ஷ்மி மற்றும் பகைரவர்நாதரை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் என் வாழ்க்கையிலிருந்து அனைத்து தடைகளும் இனி நீங்கப் போகின்றன என்ற உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே ஒரு நாய்க்கு அன்புடன் கொடுக்க வேண்டும். நினைவில் வைக்கவும், இந்த காரியம் தீபாவளிக்கு 1 அல்லது 2 நாட்களுக்கு முன்னதாகவே செய்யப்பட வேண்டும். சாயங்காலம், சூரியன் மறையும் நேரம் மற்றும் விளக்கு ஏற்ற நேரம். நாய் இந்த பாலை குடித்த உடனே உங்கள் வாழ்க்கையின் தடைகள் மெதுவாக நீங்கத் தொடங்கும். ஏனென்றால் நாய் வெறும் உயிர் அல்ல, பகைரவர்நாதரின் உருவம்தான். பகைரவரை சந்தோஷப்படுத்தும் எளிய வழி, நாய்க்கு உணவு அல்லது பால் கொடுக்க வேண்டும். சனி தேவனும் நாயை தனது பிரியமான நண்பராக கருதுவார். மற்றும் சனி,
பகைரவர் மற்றும் தாயார் லக்ஷ்மி மூவரும் உங்கள் பக்கத்தில் வரும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையிலும் செல்வம், சந்தோஷம் மற்றும் வெற்றி ஓடத் தொடங்கும். திருமணத்தில் தடைகள் உள்ளவர்கள், அவர்களின் உறவுகள் நிச்சயமாக முடிவுக்கு வரும். மீதி கடன் உள்ளவர்கள், அது மெதுவாக குறையத் தொடங்கும். வீட்டில் வருத்தம் மற்றும் கலகம் இருந்தால், அங்கே இனி மகிழ்ச்சியின் ஒலிகள் கேட்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் குறைவானவர்கள், அங்கே செல்வம் மற்றும் வளம் ஓடத் தொடங்கும். நண்பர்களே, இந்த வழிமுறை சுமாராக காணப்படும். ஆனால் அதன் விளைவுகள் மிகப்பெரியது. ஏனென்றால் இது வெறும் செயலல்ல, பக்தி, நம்பிக்கை மற்றும் நம்பியத்தின் அடையாளம். தீபாவளி திருவிழா வரும் நாளில் உங்கள் வீட்டின் கதவிற்கு விளக்கு ஏற்றி தாயார் லக்ஷ்மியை நினைவில் கொண்டு செல்லுங்கள். தாயார் லக்ஷ்மி, என் வாழ்க்கையில் ஒளி நிரப்புங்கள், என் வீட்டில் எப்போதும் உங்கள் வாசம் நிலைக்கட்டும். அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் அதிர்ஷ்டம் மாற்றத் தொடங்கும். ஒவ்வொரு இருளும் அகன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின ஒரு கிண்ணம் பால் வைக்க வேண்டும் மற்றும் இந்த வழிமுறையை தவறாமல் செய்யவும். குங்குமப்பூ இன்றைய காலத்தில் இலைகளில் ஆரோக்கிய பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். போதுமானவை. சிலர் இரத்த அழுத்தம், பிறகு இந்த பாலை கொஞ்சம் சூடாக்குங்கள். சர்க்கரை, சுகர், இதன் பின் சிலர் இந்த கிண்ணத்தை முழு இரவு பலர் மருத்துவமனைகளை அடிக்கடி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருக்கவும். நீங்களும் எந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் மனதில் தீபாவளி நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு வழிமுறையை கொண்டு வருகிறேன். இதனால் என் சரியான நோய்களும் மெதுவாக நீங்கத் தொடங்கும். நீங்கள் உங்கள் நோய் எவ்வளவு கடுமையாக சந்தோஷமாக வாழ்க்கை வழிமுறையால் நீங்கள் சாளுங்கள். ஆரோக்கிய வாழ்க்கையில் பகவான் சிவனை நினைவில் கொண்டு கவனமாக கேளுங்கள். இந்த வழிமுறை நீங்கள் நன்கு தூங்கினால் சக்தி வாய்ந்தது. சாந்தியாக நோய்பட்டவர் யாராக இருந்தாலும் சுத்தமான தண்ணீரில் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது கிண்ணத்துடன் அந்த நபரின் தலை முதல் கால் வரை நாய் குழந்தைகள் சப்பாத்திகளை வைக்க தெரியுமாயின் அவர்களுக்கு இந்த முதலில் 11 சப்பாத்திகளை தயாரித்து தெரியாவிட்டால் அல்லது எந்த ஒரு கருப்பு நாயையும் கொடுக்க பயன்படுத்தலாம். நண்பர்களே, சப்பாத்திகளை வழிமுறையால் மெதுவாக நோய்பட்ட நபரின் மீது வைக்கவும். வீட்டில் இருந்த எதிர்மறை சக்திகள் மனதில் மெதுவாக அகன்று போகும். பகைரவர் நாதர் குடும்ப மகாதேவர்கள் அருளால் தயவு செய்து இந்த சரியான அனைத்து நோய்களையும் வேர் முதல் நீக்குங்கள். இப்போது கடன் நிவாரண வழிமுறைக்கு செல்லலாம். முழுமையாக ஆரோக்கியமாக என்பது மனிதனின் வாழ்க்கையை சப்பாத்திகளை வைக்க மாற்றும் ஒரு விஷயம். வீட்டின் வெளியே ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும் அல்லது விதிப்படி பகவானுக்கு பக்தி உணவாக அர்ப்பணிக்கவும். இந்த வழிமுறைகளை செய்வதால் இந்த வழிமுறையை பக்தி ஒவ்வொரு நம்பிக்கை மற்றும் விசுவாசத்துடன் செய்யுங்கள். மட்டுமே முழு நம்பிக்கை வழிமுறை செய்யப்படும் போது நோய்களின் பாரம் அவர்களது குறைய செல்வத்தின் ஓட்டம் அமைதி மற்றும் ஆரோக்கியமாகும். மனம் சாந்தியாகும். மற்றும் முழு குடும்பத்திலும் நேரடியாக அமைதியும் நிலைக்கும். கடன் தொடர்பான நோயுற்ற நபரின் எப்படி முதல் கால் வரை சப்பாத்திகளை வைக்கவும். சந்தோஷம், செல்வம் மற்றும் அந்த சப்பாத்திகளை வருகிறது என்பதை எடுத்துச் செல்லவும். உங்கள் மனம் சாந்தியாக கொண்டு வரவும். குடும்பம் மகிழ்ச்சியடையும். இந்த செயல்முறை சுமார் 20 முறைகளும். இந்த நேரத்தில் பகைரவர் நாதரை நினைத்து தியானிக்கவும். சந்தோஷத்தில் 21 முறை முழுமையாக செய்யப்படும் விசுவாசம் சப்பாத்திகளை சரியான நேரத்தில் நாய்களுக்கு கொடுக்கவும். தீபாவளிக்கு முன்னால் சப்பாத்திகளை நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். மற்றும் நண்பர்களே, நாய் அந்த சப்பாத்திகளை எடுத்த உடனே நோய்பட்ட நபரின் மீது உள்ள அனைத்து நோய்கள், அனைத்து எதிர்மறை சக்திகள் மற்றும் பாரங்கள் மெதுவாக நீங்கத் தொடங்கும். நீங்கள் கடன் விடுதலையில் பார்த்ததைப் போல் நோய்களிலிருந்தும் மெதுவாக விடுபட ஆரம்பிக்கும். நீங்கள் நேரடியாக அனுபவிப்பீர்கள். என்ன நடக்கிறது? எனக்கு எப்படி நன்றாக உணர்கிறது? நீங்கள் தினமும் எந்த ஒரு மருந்தையும் எடுத்துக் கொண்டிருந்தால் அதற்கான எதிர்ப்பு மெதுவாக குறையத் தொடங்கும். சர்க்கரை, இரத்த அழுத்தம், மூச்சுத் திணறல் அல்லது அஸ்துமா அனைத்து பிரச்சனைகளும் மெதுவாக குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். இப்போது நண்பர்களே, பேசுவோம் மிகப்பெரிய செல்வம் மற்றும் வளம் பற்றி. உங்கள் வாழ்க்கையில் செல்வம் எப்போதும் நிலைத்திருக்க விரும்புபவர்கள். உங்கள் வீட்டில் வளம் நிலைக்க விரும்புபவர்கள். உங்கள் உறவினர்களண்டைக்காரர்களின் வளர்ச்சி போன்ற வளம் அவர்களுக்கும் வர விரும்புபவர்கள். அவர்களுக்கு நான் ஒரு சிறப்பான வழிமுறையை கோரப்போகிறேன். இந்த வழிமுறையால் நீங்கள் லட்சக்கணக்கில் மட்டுமல்ல,
கோடிக்கணக்கில் மற்றும் அரபு கணக்கில் செல்வம் மற்றும் வளம் பெறலாம். இந்த வழிமுறை தீபாவளியின் மகா தன் லக்ஷ்மி யோகத்தின் போது மட்டுமே செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் தாயார் லக்ஷ்மி மற்றும் குபேர தேவன் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். உங்கள் வீட்டில் எப்போதும் தங்கள் ஆசிர்வாதத்தையும் பங்கையும் விட்டு செல்லுவர். ஆகவே கவனமாக கேளுங்கள். இந்த வழிமுறையை பக்தி, நம்பிக்கை மற்றும் சரியான முறையில் செய்ய வேண்டும். நீங்கள் இதைச் செய்த உடனே உங்கள் வீட்டில் செல்வம், சந்தோஷம் மற்றும் வளம் தானாக ஓடத் தொடங்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் விரும்பினால் முதலில் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். இப்போது வழிமுறைக்கு போகலாம். முதலில் உங்கள் வீட்டில் 2 முதல் 4 சப்பாத்திகள் தயாரிக்கவும். சப்பாத்திகளின் மேல் சிறிது வெல்லம் வைக்கவும். அதிகம் வேண்டாம், மிகச் சிறிது போதும். பிறகு உங்கள் வீட்டில் சில்லி ஒர்க், சிவர் ஒர்க் இருந்தால் அதை சப்பாத்திகளின் மேல் வைக்கவும். கவனமாக இருக்கவும், இது உணவுக்கேற்ற சிவர் ஒர்க் இருக்க வேண்டும். இப்போது குறைந்தது 4 அல்லது 5 சப்பாத்திகளை தயாரிக்கவும். இந்த சப்பாத்திகளை நீங்கள் காடுகளில் அல்லது தெருக்களில் வாழும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டும். சிறிய நாய்க்குழந்தைகள் இருந்தால் முதலில் அவர்களுக்கு கொடுக்கவும். சிறிய நாய்கள் இல்லையெனில் பெரிய நாய்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் முயற்சி செய்யவும், இந்த உணவை வீட்டில் இருக்கும் பால் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். முழுக்க தெருவில் இருக்கும் நாய்களுக்கு மட்டுமே கொடுக்கவும். நண்பர்களே, நீங்கள் இந்த வழிமுறையைச் செய்த உடனே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் வளம் பெறுவதற்கு வாய்ப்பு உருவாகும். கால பகைரவர்நாதர் மற்றும் செல்வத்தின் தெய்வி லக்ஷ்மியின் அருள் உங்கள் மீது இருக்கும். உங்கள் வீட்டில் செல்வம் வந்து தங்குவதில் தடையாக இருந்த அனைத்து தடைகளும் மெதுவாக அகலும். இந்த வழிமுறையால் உங்கள் வீடு வளத்தின் மையமாக மாறும். செல்வத்தின் ஓட்டம் தானாகவே ஆரம்பமாகும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி மற்றும் வளம் நிலைத்திருக்கும். நீங்கள் இந்த வழிமுறையைச் செய்த உடனே உங்கள் வாழ்க்கையில் செல்வம், சந்தோஷம் மற்றும் வளம் வருவதில் உள்ள தடைகள் மெதுவாக அகன்றுவிடும். உங்கள் கைகளில் லக்ஷ்மி பரவல் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி கிடைக்கும். எல்லா விதமான எதிர்மறை சக்திகளும் மற்றும் தடைகளும் நீங்கும். நண்பர்களே, இந்த வழிமுறை மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் சிறப்பு வாய்ந்தது. இதனை முழு பக்தியுடன் மற்றும் நம்பிக்கையுடன் செய்தால் முடிவுகள் அத்தனை அதிசயமானவை ஆகும். நீங்கள் கற்பனையிலும் நினைக்க முடியாது. உங்கள் மனதில் ஏதேனும் கேள்வி இருந்தால் அல்லது ஏதேனும் புரியவில்லை என்றால் கீழே கமெண்ட் செய்யலாம். நான் உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவேன். நினைவில் வையுங்கள், பலமுறை திருவிழா நாள்களில் மனதில் சோகம், கிளர்ச்சி மற்றும் எதிர்மறை நிலைகள் வந்து நிலைகிறது. மகிழ்ச்சிகளை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நண்பர்களே, இதற்கும் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இந்த வழிமுறையால் நீங்கள் மெதுவாக அந்த அனைத்து எதிர்மறை நிலைகளிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆகவே நண்பர்களே, இன்று வீடியோவில் இவ்வளவுதான். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.